தமிழகத்தில் ஜல்லிக்கட்டுக்கு விதிக்கப்பட்ட தடையை நீக்குவது தொடர்பாக விவாதிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை சபாநாயகர் தனபால் ஏற்க மறுத்ததாக கூறி திமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் அவையில் இருந்து இன்று வெளிநடப்பு செய்தன. மத்திய அரசோடு மாநில அரசு முறையான அழுத்தத்தை கொடுத்து அதை நடத்துவதற்கான முயற்சிகளை இதுவரையில் அதிமுக ஆட்சி ஈடுபடவில்லை. எனவே இது குறித்து சட்டமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். ஒரு அவசர சட்டத்தையும் கொண்டு வந்து நிறைவேற்றுவதற்கான ஒரு சூழ்நிலையை இந்த சட்டமன்றத்தில் ஏகமனதாக ஒரு தீர்மானமாக நிறைவேற்றிட வேண்டும் என்ற கோரிக்கை எடுத்து வைக்க நாங்கள் முயற்சித்த போது சபாநாயகர் எங்களுக்கு அனுமதி தராத காரணத்தால் நாங்கள் அதை கண்டிக்கக்கூடிய வகையில் வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஏற்கனவே ஜல்லிக்கட்டை நடத்த முடியாத சூழ்நிலையை உண்டாக்கியது காங்கிரஸ் கட்சி தலைமையிலான அரசு. திராவிட முன்னேற்ற கழகம் அந்த அரசுக்குள் தான் இருந்தது. எல்லோருமே சேர்ந்து ஒரு விதமான கண்ணாமூச்சம் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஜல்லிக்கட்டும் இப்போது நடைமுறையில் இல்லாமல் இருக்கிறது. ஆகவே அவை முன்னவர் அளித்த பதில் எந்த வகையிலும் திருப்தி இல்லை, வெறும் சப்பைக்கட்டாக அது இருந்தது என்பதை நாங்கள் சுட்டிக்காட்டி தீர்மானத்தை கொண்டு வருவதற்கு என்ன செய்ய போகிறீர்கள் என்று கேட்டபோது அரசாங்கத்திடமிருந்து பதில் இல்லை. ஆகவே நாங்கள் வெளிநடப்பு செய்து எங்கள் கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிறோம். காட்சிப்பட்டியிலிருந்து அவசர சட்டத்தின் மூலமாக மத்திய அரசு காளை மாட்டை நீக்கி உடனடியாக இத்தகைய வீர பண்பாட்டு குறியீட்டு வீர விளையாட்டுக்கு அனுமதி அளிக்கிற செயலை நடத்த வேண்டும் என்ற தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று சொன்னோம். அதற்கு உரிய பதில் கிடைக்காததால் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் இன்றைக்கு வெளிநடப்பு செய்திருக்கிறோம். ஒரு அவசர சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் தரப்பில் முன்வைத்த பொழுது அதை குறித்து பேசுவதற்கு விஜயதரணிக்கு தார்மீக உரிமை இல்லை என்று அவை முன்னவர் திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் தெரிவித்தார்கள். அதற்குண்டான தார்மீக உரிமையும் பொறுப்பும் எங்களுக்கு இருக்கிறது. 10,000க்கும் மேற்பட்ட ஆடுகளை மாடுகளை இழந்தோர், அதேபோல 15,000க்கும் மேற்பட்ட வீடுகளை இழந்தோர், 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட விவசாய நிலங்களை இழந்தோர் குறித்து முறையான விசாரணையை மேற்கொள்ள அது ஏன் என்று வினவும் இன்று நான் பேரவையில் அனுமதி கேட்டேன். அனுமதியை பேரவைத் தலைவர் மறுத்தார்கள்.